அந்த 100 கோடி லேண்டை ஆட்டைய போட்டதே அறநிலையத்துறை அமைச்சர் தான். கோவில் நடத்தை இப்படி பதிவு பண்றாங்கன்னா இது சந்தேகமா இல்லை உனக்கு? ஜோசப் விஜய் சொன்னார். அந்த கிறிஸ்டியனும் ஜஸ்டின் மணிகண்டன் என்ற இந்த கிறிஸ்டியனும் சேர்ந்து பழனி கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டு விட்டார்கள். இந்த பழனி கோவில் நிலப்பதிவு விவகாரம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தின் நீட்சி. நினைச்சு பார்த்தா மிகப்பெரிய சதி. தாவேக ஆட்சி வந்த பிறகு பழனி கோவிலுக்கு சொந்தமான இந்த இடம் தனியாருக்கு பதிவு செய்து கொடுக்கப்படுகிறது என்றால் இதை ஒரு சாதாரணமான விஷயமாக கடந்து போக முடியாது. நேற்று திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ திரு பரந்தாமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பழனி முருகனுக்கே மொட்டை போட்ட அரசு தான் தாவேக அரசு என்று கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். யூசி அதில் எஃப்ஐஆர் வாஸ் ரிஜிஸ்டர்ட், இன்வெஸ்டிகேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கிரைம் பிரான்ச் சிஇடி. அந்த வாங்கின ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் பதிவு செய்த அந்த உதவியாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார் இல்லையா? உள்ளபடியே தாவேக அரசு இந்த பழனி கோவிலின் நிலத்தை ஆட்டையை போட வேண்டும் என்றால் இப்படி கிறுக்குத்தனமாக செய்து மாட்டிக்கொள்ளாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, சினிமாவில் கிடைக்கிற 300 கோடி ரூபாய் சம்பளம் வேணான்ட்டு வந்திருக்கிறாள், ஒரு கோயிலேண்டு ஆட்டையை போடணும்னு நினைப்பாரா? ஸோ ஏன் இது நடந்தது? அந்த நிலத்தின் உரிமையாளர் பழனி கோவில். பழனி கோவில் ரெப்ரசன்டட் பை அறநிலைத்துறை என்றும் சொல்லலாம். அந்த அறநிலைத்துறை மற்றும் பழனி கோவிலை மனுதாரராகவே சேர்க்காமல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மாதிரி சப் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் கொடுத்தேன், அவர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டார், என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு ஒன்று கொடுத்ததும் உரிய காரணங்கள் இல்லாமல் ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய மாட்டேன்னு நீங்கள் தடை செய்யலாம் கூடாது, முடியாது, அதனால் இதை பதிவு செய்யுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்றது அவர் எதிர்மனுதாரராக ஏன் சேர்க்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டும். அது கேட்காம கோட்டை ஏமாற்றி இந்த ஆர்டர் வாங்கிட்டாங்க. அந்த இடத்துலையே இருந்த ஒரு சார் பதிவாளர் நான் இதை பதிவு செய்ய மாட்டேன், லீவில் போகிறேன்ட்டு லீவில் போயிட்டார். இப்போது ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு சார் பதிவாளர் விடுமுறையில் சென்றால் என்ன நடக்கும்? அரசு துறையில் அது கீழே ஒருத்தர் சப் ரிஜிஸ்ட்ரார்னு ஒருத்தவங்க கீழே இல்லை. அப்போ அது பக்கத்தில் இருக்கவங்கள கரெக்ட், அருமையாக சொன்னாங்க. உனக்கு அரசு நிர்வாகமே தெரியாது, இருந்தாலும் ஒரு காமன் மேன் சொல்கிறது மாதிரி சொல்கிறேன். பக்கத்தில் இருக்க சப் ரிஜிஸ்ட்ரார் கூப்பிட்டு அடிஷனல் சார்ஜ் பாருன்னு சொல்கிறேன். பழனி பத்திரப்பதிவு மாவட்டத்தில் ரெவன்யூ மாவட்டம் வேறு, பத்திரப்பதிவு மாவட்டம் வேறு. பழனி பத்திரப்பதிவு மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம், கீரனூர், சத்திரப்பட்டி, களிமந்தாயம், குஜிலியம்பாளையம், வேடசந்தூர், பழனி ஜாயிண்ட் 2, பழனி ஜாயிண்ட் 1ன்னு கிட்டத்தட்ட 8-9 சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அங்கேயே இருக்குது. 10 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரில் இருக்குது. இதை விட்டு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொடைக்கானலிலிருந்து ஏன் ஒரு சார் பதிவாளர் அல்லது உதவியாளரை கூடுதல் பொறுப்பாக இங்கே போடுகிறீர்கள்? அவர் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு சொன்னார் போல இருக்கு, தைரியமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவர் பெயரை பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்டியன் சப் ரிஜிஸ்ட்ராரா வேணும்னு கேட்டு எடுத்திருக்காங்க. ஒரு கிறிஸ்டியன் சப் ரிஜிஸ்ட்ராரை வச்சு ஒரு கிறிஸ்டியன் முதலமைச்சர் இந்து கோவிலின் நிலத்தை ஆட்டையை போட்டு விட்டார். திருப்பரங்குன்ற மாதிரி மதக்கலவரத்தை தூண்டுறது. மதக்கலவரத்தை மட்டும் இல்லை, இது எடுபடும்ல. இது எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தது யார் என்றால் கலை மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி பரிந்துரையில் நமது முதல்வர் நியமித்த இந்த துறையின் செயலாளர் குமரகுருபரன். வழக்கமாக பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறைக்கு ஒரு அரசு செயலர், இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அரசு செயலர், இதுதான் வழக்கம் காலங்காலமாக. இந்த அரசு வந்த பிறகு முதல் முறையாக பத்திரப்பதிவுத்துறை, வணிக வரித்துறை, இந்து சமய அறநிலைத்துறை இது 3க்கும் சேர்த்து ஒரு அரசு செயலரை நியமிக்கிறார்கள். குமரகுருபரனை நியமித்திருக்கிறார். குமரகுருபரன் மூர்த்தியின் கீழே பத்திரப்பதிவுத்துறை ஐஜியாக இருந்தார், செயலராக இருந்தார், இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்கிறார். அவர் எதுக்கு முதல்ல கொண்டு வந்து போட்டீங்க? இந்த பழனி நில பஞ்சாயத்தில் 2 துறைகளுக்கும் அவர்தான் செயலர். சென்னை மாநகரத்தில் வந்த குமரகுருபரன் அவரே தான். ஸோ இப்போ கொடைக்கானல் வேறு பத்திரப்பதிவு மாவட்டம், பழனி வேறு பத்திரப்பதிவு மாவட்டம், வேறு ஒரு பத்திரப்பதிவு மாவட்டத்திலிருந்து இன்னொரு பத்திரப்பதிவு மாவட்டத்திற்கு ஒருவரை கூடுதல் பொறுப்பாக நியமிக்க வேண்டும் என்றால் மண்டல பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி தான் அந்த நியமனத்தை செய்ய வேண்டும். மதுரையின் டிஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனாக அவருக்கு கீழே தான் திண்டுக்கல் வருது, பழனி வருது. மதுரை டிஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருப்பவர் ஆனந்தன். இந்த ஆனந்தன் யார் தெரியுமா? நேற்று மாண்புமிகு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் ஊழல் செஞ்சவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. யாருக்கா படிச்சிங்களா? இவர் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டாங்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு நீ பண்ண ஊழல் வேலையெல்லாம் உனக்கு ப்ரொமோஷன் கிடையாது, போராஜா, நேர்மையானவனுக்கு தான் ப்ரொமோஷன் கவர்மெண்ட்ல ஓடு என்றார் அல்லவா? அவர் தான் இந்த ஆனந்தன். இப்போ இந்த பெரிய சதி செயல் தெரியுதா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தான் எங்களை இப்படி பத்திரப்பதிவு செய்ய சொன்னாருன்னு போட்டு உருட்டுறதுக்கு. ரமேஷ் கிட்ட யார் சொன்னாரு? முதல்வர் ஜோசப் விஜய் சொன்னார். அந்த கிறிஸ்டியனும் ஜஸ்டின் மணிகண்டன் என்ற இந்த கிறிஸ்டியனும் சேர்ந்து பழனி கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டு விட்டார்கள். இப்போ திமுக விமர்சனம் பண்ணலாம், எந்த நடவடிக்கையும் எடுக்காம அரசு கமுக்கமாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எஃப்ஐஆர் போட்டாங்க, சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நீதிமன்றம் அவருக்கு அந்த ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்குது, மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா நானே விமர்சனம் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். திமுக ஆட்சியில் இது நடந்திருக்கலாம், ரைட்டா?
20-30 வருஷமா நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு தான் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன்பா பதிவு பண்றாங்க? அதுவும் ஆட்சி மாறிடுச்சு, காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆட்சி இருக்கு. அந்த ஆட்சியில போய் கோவில் நிலத்தை இப்படி பதிவு பண்றாங்கன்னா இது சந்தேகமா இல்லை உனக்கு? இத்தனைக்கும் பத்திரப்பதிவுத்துறையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எப்படி தைரியமா இதை போய் பண்ணுவாங்க ஒருத்தன்? இது என்ன சார் முதல்ல ஆக்சுவலி கேஸ்? பழனி கோவிலுக்கு 1.4 ஏக்கர் நிலத்தை 1800களில் ஒருவர் தானமாக கொடுக்கிறார். அந்த நிலம் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ட்ரஸ்ட் டபுள் டாக்குமெண்ட்டுமா, வேற ஒன்றும் இல்லைம்மா. இப்போது அந்த பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனத்தை நிறுத்துவதற்காக இந்த இடம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த லேண்டை ஒருத்தர் வந்து என்னோட தாங்க அப்படின்ட்டு போய் பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு கொடுத்த உடனே அவர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே பண்ணலன்னு மதுரை பெஞ்சில் போய் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. பாருங்க சார், அவர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக இருந்தால் பண்ணி அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. சொன்ன உடனே கொடுத்து பண்ணுங்கன்னு, சார் இது பல வருஷமா பஞ்சாயத்து, நான் பண்ண மாட்டேன்னு ஒரு சப்ரிஜிஸ்டர் சொல்றாரு. அவர் நீ லீவில் போ அப்படின்னு கொடைக்கானலேருந்து ஒருத்தர் கூட்டு வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க. விஷயம் பெருசாகிடுது. அந்த 100 கோடி லேண்டை ஆட்டைய போட்டதே அறநிலையத்துறை அமைச்சர் தான் என்ற ஒரு பிரச்சாரமும் கட்டவிழ்த்து படுகிறது. கவனிச்சிங்களா? இந்த பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறது அதிமுக. திமுக 2 ஒண்ணா சேர்ந்துக்குது, தெரியுதுங்களா?